இனிய வணக்கம். குடிமை என்ற அதிகாரத்திலே 2வது திருக்குறள் 952. இப்போ நல்ல குடியின் வழி வந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? இதைத்தான் வள்ளுவர் சொல்லிட்டு வரார். ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார் என்று எழுதுகிறார். அது அதிமுக்கியமான 3 குணங்கள். ஒழுகுதல், ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று எழுதினார். இது நமக்கெல்லாம் தெரியும். ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்திலே வரக்கூடிய 131வது குறள். அப்போ ஒழுக்கம் என்று சொன்ன வள்ளுவர் எவையெல்லாம் ஒழுக்கம் என்று சொன்னாரா அப்படின்னு நீங்கள் அது ஒழுக்கமுடைமை தேடினா கூட கிடைக்காது. ஆனால் ஒரு பதில் சொல்லுவார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் 140 சொல்வார். அது எதுக்குன்னா, சான்றோர்கள் சொன்ன நல்வழியெல்லாம் ஒழுகுதல். அப்போ அந்த சான்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் எண்ணிக்கையில் மிகுதியல்ல, ஒருவர் இருந்தாலும் அவர் தான் சான்றோர். இதுதான் வள்ளுவ தீர்ப்பு. அப்போ அவங்க சில ஒழுக்க விதிகளை உலகத்தில் படைச்சிருக்காங்க. அந்த ஒழுக்க விதிகள்லாம் வள்ளுவம் அழகாக சொல்லி இருக்கிறது. குணநலன்களாக, உடைமைகளாக, அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒடுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமைன்னு இருக்கும். இந்த உடைமைகளை எல்லாம் ஒரு மனிதன், இதான் ஒழுக்கம். இந்த நெறியில் ஒழுகுதல். வாய்மை என்றால் உண்மையை சொல்லுதல். எதை எங்கே சொல்லணுமோ மன தூய்மையுடன் சொல்லி யாருக்கும் பாதகம் வராமல் பேசுவதெல்லாம் வாய்மை. நான் வாய்மைன்னா உண்மை சொல்றதுன்னு எடுத்துக்கூடாது. உண்மைன்றது உள்ளதை சொல்றது இல்லையா? அப்போ இங்க வாய்மை என்ற அந்த தன்மையை உடைமையாக்குதல். அடுத்தது சொல்றார் பாருங்க, நானும் வெட்கப்படுதல். எதுக்கு? தீச்செயல்களை செய்ய வெட்கப்படுதல். இப்போ நல்லவர்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொல்லாதவர்கள் எதற்கும் துணிவார்கள், நல்லவர்கள் தீச்செயலை கண்டு அஞ்சுவார்கள். இது செஞ்சால் நமக்கு தீங்கு வரும்னு நினைச்சதில்லை, இது செய்யவே கூடாது, அந்த எல்லைக்கு போகக்கூடாதுன்னு வரையறை செய்பவர்கள் நல்லவர்கள். எது நடந்தாலும் நமக்கு வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பொல்லாதவர்கள். அப்போது இங்கே அந்த வேறுபாடு, அந்த நாணுதல், தீச்செயலுக்கு அஞ்சுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த தன்மைகளை உடையவர்கள் யார் அப்படின்னா, வழியாக அந்த குடும்பத்திலே வந்தவர்கள், அதிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். அப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். சில நேரம் நல்ல குடும்பத்தில் கூட தப்பானவங்க, அதாவது அந்த மரபில் மாறுதும் இருக்கே, அது விதிவிலக்குகள். ஆனால் பொதுவாக அந்த மரபில் வருபவர்கள் அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், முன்மாதிரிகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அதுதான் நிலைப்பாடாக மாறும். அவர்களே போற்றத்தக்கவர்கள். ஒழுக்கமும் வாய்மையும் நானும், இதிலிருந்து அவர்கள் சற்றும் விலக மாட்டார்கள், பிறட மாட்டார்கள். They never deviate from this path. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கோல்டன் ட்ரையாங்கிள் மாதிரி. ஒழுக்கம், வாய்மை, நானும், இதிலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் என்பதை மிக நுட்பமாக சொல்லும் இந்த குறள் வாழ்வியலாக்க வேண்டிய ஒரு குறள் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.